நெத்தன்யாகு பிடிவாதத்தால் பேரிழப்பு, போரால் வீழ்ச்சியடைந்த இஸ்ரேல் சுற்றுலா. காசா லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு போரால் அந்நாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் நாட்டின் சுற்றுலா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்காததால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் அந்நாட்டின் ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் இஸ்ரேலில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக யூதர்களின் முக்கிய விடுமுறை நாட்களை கொண்ட அக்டோபர் மாதத்தில் இஸ்ரேலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபரை விட தற்போது வரை ஹோட்டல் முன்பதிவுகள் 29% குறைந்துள்ளன. இது இஸ்ரேல் சுற்றுலாத்துறைக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் ஒரு இரவில் 1,20,000 சர்வதேச சுற்றுலா பயணிகள் இஸ்ரேலில் தங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கையானது அக்டோபர் 2023 விட 63%, 2022 ஆண்டை விட 86% குறைவு என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2023 ஆண்டு இதே காலகட்டத்தில் 7.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளில் தங்கிய நிலையில் நடப்பு ஆண்டில் வெறும் 1.6 மில்லியன் சுற்றுலா பயணிகள் மட்டுமே தங்கியுள்ளனர். போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 90 ஹோட்டல்கள் மூடப்பட்டுவிட்டன. இயங்கிக் கொண்டிருக்கும் சில ஹோட்டல்களும் 20% சரிவை சந்தித்து வருகின்றன. இது நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதை காட்டுகிறது என இஸ்ரேலிய ஹோட்டல் சங்கத்தின் இயக்குனர் ஜெனரல் ஷிவென் டிடோக்கர் கவலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த பெரும் பின்னடைவிற்கு போரை கைவிட மாட்டேன் என்ற அதிபர் நெத்தன்யாகுவின் பிடிவாதமே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.